கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எவ்வளவு சுமையை வந்து இந்த குழந்தைகள் மேலும், இளைஞர்கள் மேலும் போட வேண்டுமோ, அந்த அளவுக்கு சுமைகளை வந்து சுமத்திக் கொண்டிருக்கிறோம். இதை வந்து கல்வியாளர்கள், இல்ல மாநில, ஒன்றிய அரசுகள் எல்லாம் மனதில் வைத்திருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நீ 4 வருட படிப்ப நீ 2 வருஷத்துல முடிச்சு போனா உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற, ஒரு டிப்ளமாவோ இல்ல ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் சர்டிபிகேட் தரேன், அதை வச்சு நீ போச்சுக்கோன்னா, இவன் சர்டிபிகேட்டை எவன் கேட்டான்? இனி இது போன்ற ஒரு சர்டிபிகேட், ஒரு டாக்குமெண்ட், ஏதோ ஒரு சர்டிபிகேட் டிகிரின்னு வச்சுக்கிட்டு நாக்கு வழிக்கிறது கூட பயன்படாது. தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர்கள் கல்வி கற்க தொடங்கினால், நீங்க சொல்றீங்க அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட குருகுல கல்வி போலதாங்க. மாணவர்கள் என்ன ஆவார்கள்? நான் எச்சரிக்கின்றேன் மாநில அரசையும் ஒன்றிய அரசையும், நாளைக்கு அவன் தீவிரவாதி ஆயிடுவான், வேலை கிடைக்க போவதில்லை. ஏனென்றால் சிந்திக்க தெரியாதவனாகவே வளர்ந்து வருகிறான். வணக்கம். இது IDRM, இந்தியன் டெமோக்ராட்டிக் ரிடெம்ஷன் மூவ்மெண்ட். உண்மையை மக்களுக்கு எடுத்து கூறவும், உரிமைகளை நிலைநாட்டவும், வன்முறைகளை தவிர்க்கவும், மக்களை பாதுகாக்கவும் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். யூடியூப் தளத்தின் வாயிலாக உங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் விருந்தினர்களை சந்தித்து நாம் பேசுகிறோம். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை குறித்து கல்வியாளர் பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜெனிஃபர். கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழகம், கேரளாலாம் வேறு இடத்தில் இருக்கின்றன, முன்னேறிய இடத்தில் இருக்கின்றன. ஆனா வட மாநிலங்களை பொறுத்தவரை பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறது. ஒரு தேசிய அளவிலான புதிய கல்விக் கொள்கை என்று வரும்பொழுது தமிழகம், கேரளா மாநிலங்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில இந்த தேசிய கல்விக் கொள்கை எந்த அடிப்படையில் யாருக்காக வகுக்கப்பட்டதா நீங்க பாக்குறீங்க? அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் பொழுது கலந்துரையாடல் செய்துதான் செய்தார்கள். இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலுமே அவர்கள் கலந்துரையாடல், மக்கள் பப்ளிக் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க, அதை முறைப்படி செய்தார்கள். அதுல நாம குறை சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்கள் கொண்டு வந்தது இந்தியாவில் ஒரு முற்றிலும் அவர்கள் நினைக்கின்ற ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்காக. இப்பொழுது ஆட்சியில இருக்கின்ற, மத்தியிலே ஆட்சியில இருக்கின்றவர்கள், அவர்கள் இப்படி ஒரு இந்து ராஷ்டிரான்னு ஒரு நாடு இருக்கணும், அதுல இந்துத்துவா என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அனைத்து மதத்தினரும் அனைத்து சாதியினரையும் உருவாக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர்கள் சட்டங்கள் திட்டங்கள் போட முடியாது. ஏன்னா சட்டங்கள் கான்ஸ்டியூஷனுடைய அமைப்புக்கு இணங்க தான் ஒன்று செய்ய முடியும். அவர்கள் நினைப்பது போன்று செய்துவிட முடியாது என்பதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கல்வியை கையில் எடுக்கிறார்கள். கல்வி, கலாச்சாரம், சமூகம், இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதன் அடிப்படையில் தான் மாணவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள் கல்வி அந்த சூழலில். அப்படி இருக்கும் பொழுது கல்வியை கையில் எடுத்தால் அவர்கள் நினைக்கும் ஒரு நோக்கம் அடைந்துவிட முடியும் என்ற ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் இப்படி ஒரு நாடு தழுவிய அளவில அவர்கள் நினைக்கும் ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்காக கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் சென்ட்ரிக், இந்தியாவை மையப்படுத்திய கல்வி, இந்தியன் எத்தோஸ், இந்தியன் வேல்யூஸ், இந்திய விழுமியங்கள், இந்தியாவுடைய அந்த கொள்கைகள் என்று அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்திய மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கான அறிவு, அதற்கான திறன், இதை கொண்ட மாணவர்களை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய விஷன். அந்த தேசிய கல்விக் கொள்கையில விஷன்னு இதுதான் இருக்கிறது. இப்ப இந்த கல்விக் கொள்கைகள் அனைத்திலும் ஒரு த்ரெட்டை நீங்க பார்க்கலாம். சென்ட்ரலைசேஷன், கமர்ஷியலைசேஷன் தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் மையப்படுத்தப்பட்ட கல்வியாக இருக்கணும், தேசிய மைய கல்வியாக இருக்க வேண்டும். இப்படிதான் அனைத்து ஆட்சியாளர்களும் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வரும்போது அதுல கமர்ஷியலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இந்த கல்மினேஷன் பாயிண்ட்ல 2020 தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இது மையப்படுத்தப்பட்டதாக மட்டும் இருக்கக்கூடாது, இது கமர்ஷியலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், தனியார் மயப்படுத்தப்பட்டதாக மட்டும் இருக்கக்கூடாது. இது கல்வி என்பது ஒரு வியாபார நோக்கிலே கமாடிட்டி, ஒரு சந்தை பொருள் மாதிரி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதை இந்திய அரசு 2005ஆம் ஆண்டு
வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் காட்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். எஜுகேஷன் ஆஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லியே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அதற்கு இந்திய அரசு கல்வியை ட்ரேடாக தான் பார்க்கிறது, சந்தை பொருளாக. இப்ப இதுவெல்லாம் இந்த 2020க்கு முன்பு. இப்ப 2020 என்ன இந்த பிஜேபி அரசு செய்திருக்கிறது என்றால், இந்த மையப்படுத்தப்பட்டது, தனியார் மயப்படுத்தப்பட்டது, சந்தைப்படுத்தப்பட்டது, இவை அனைத்தும் போதாது. இது இந்திய விழுமியங்களின் அடிப்படையில் செய்ய வேண்டும். இதான் இவங்க போடுற அடிஷனல் டாப் அப். இது இதுல முக்கியமான சந்தேகம் எங்க தெரியுமா வருது? எந்த ஒரு கொள்கை, கல்விக் கொள்கையோ இல்ல எந்த ஒரு திட்டமோ வரும்பொழுது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் என்ற கேள்வி வருகிறது. இதுல மாநில அரசுகள் எல்லாம் பாஜக ஆளாத மாநில அரசுகளிடமிருந்து இயல்பாகவே ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழகம், கேரளாலாம் நேற்று கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பின்னோக்கி இழுத்து செல்லும், இது மாணவர்களின் அறிவை, ஒரு அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்காது அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? மாநில அரசுகள் எதிர்ப்பதில் நியாயம் இருக்கிறதா? மாணவர்களின் நிலை இதுல என்ன? அதை பத்தி சொல்லுங்களேன். முதல்ல மாநில அரசுகளை எடுத்துக்கொள்வோம். மாநில அரசு எந்த அரசு எதிர்க்குதுன்னு தான் எனக்கே தெரியல. நீங்க சொல்ற இந்த 2 மாநிலத்தையும் எடுத்துப்போம், தமிழக அரசையும் எடுத்துப்போம், கேரள அரசையும் எடுத்துப்போம். இந்த 2 அரசும் செய்வது அனைத்தும் தேசிய கல்விக் கொள்கையினுடைய மற்ற பிற விஷயங்களை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் பேசுகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று. ஆனால் இவர்கள் செய்வது அனைத்தும் பெரும்பாலானவை தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற அம்சங்கள். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், கேரளாவே எடுத்துக்கீங்களேன். கேரளாவில் இந்த 4 4-year டிகிரி ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமாக. அதை அவர்கள் எதிர்த்தார்களா? அதை அப்படியே அவர்கள் தான் முன்மாதிரியாக நின்று செயல்படுத்துகிறார்கள். 3 வருட படிப்பு போதும், 4 வருடம் வேண்டாம். இது ஏழை மக்கள், கிராமப்புற மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் அனைவரையுமே இது பாதிக்கும். இதுல ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும். பணம் இருக்கிறவன், மேல்தட்டில் இருக்கின்றவன் அந்த ரிசர்ச் 4-year டிகிரியை படிச்சுட்டு போவான், அவனை வேலையில எடுப்பானா? 3 வருஷம் படிச்சுட்டு போனவன வேலைக்கு எடுப்பானா? இது மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வரும். அன்லஸ் சமூகம் ஒரு சமத்துவமான ஒரு நிலையில் அடையாத வரை கல்வியில ஏற்றத்தாழ்வுகள் டிகிரியில இருக்கக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம். அப்ப இதை எதிர்த்து பேச வேண்டிய கேரள அரசு முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏபிசி, அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், 40% படிப்பை நீங்க வெளியில எந்த குப்பையில போயினாலும் படிச்சுக்கலான்ட்டு சொல்றான் தேசிய கல்விக் கொள்கையில. அதன்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா மாநிலங்களும் செயல்படுத்துகிறார்கள். அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு 40% கோர்சஸ் நீங்க வெளியில எந்த உருப்படாத காலேஜ்லனாலும் படிச்சுட்டு வாங்க. 60% கோர்ஸ் மட்டும் நம்ம யூனிவர்சிட்டியில எங்க படிக்கிறீங்களோ படிச்சுங்க. அந்த 40% எவன் எந்த ஒரு தரங்கெட்டவன் ஆன்லைன்ல கொடுத்தாலும் அது அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ 60% கோர்ஸ் மட்டும் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ஒருத்தன் டிகிரி வாங்கிட்டு போயிடலாம். இது ஏட்டு சுரைக்காயா இருக்காதா? அதை கேரள அரசு செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அப்ப பல வகையில மும்மொழி கொள்கையை அவர்கள் எதிர்க்கிறார்களா? கேரள அரசு, தமிழ்நாடு எதிர்க்குது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனை சுத்தமாக பாதிக்கின்ற வகையில் நான் குறிப்பிட்டு சொல்றேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது நடக்குதுங்க. ஒரு மாணவனை தயார்படுத்துவது என்பது, அதாவது ஹோலிஸ்டிக்காக தயார்படுத்தணும். அவர் சொல்றாரு, பிரதமர் அவர்கள் சொல்கிறார் விஸ்வகர்மான்னு சொல்றாரு. விஸ்வகர்மான்னா என்ன? தச்சு வேலை, அந்த இரும்பு வேலை, மற்ற இந்த மாதிரி கொத்தனார் வேலை, இது எல்லாம் விஸ்வகர்மா தான். அப்ப நீங்க முடி வெட்டுறது எல்லாம் உண்டு. அப்ப விஸ்வகர்மால நாங்க உங்களை எல்லாம் நாங்க லோன் தரோம், உங்களுக்கு உதவி செய்யறோம், நீங்க அங்க போய் படிச்சுட்டு ஏதாவது லேபர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்க உயர் படிப்பு, ஆராய்ச்சி, அறிவியல் எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு சமூகம் சமத்துவமான நிலையில் அனைவரும் சமதளத்தில் இருந்து சமக்கோட்டில் இருந்து ஒரு வாய்ப்புகளை, கல்வி வாய்ப்புகளை பெறுகிறார்கள் என்றால் அது அவங்க சொல்றது சரி. விஸ்வகர்மா தேவைதான். அந்த டெக்னிக்கல் ஒர்க் ஃபோர்ஸ் ஒரு நாட்டுக்கு மிக மிக முக்கியம் பொருளாதார வளர்ச்சிக்கு. ஆனால் இந்த குப்பை கொட்டுறது, முடி வெட்டுறது, தச்சு வேலை, கொத்தனார் வேலை, மண்ணு வேலை, இதெல்லாம் விஸ்வகர்மால வரும். இந்த வேலையெல்லாம் இவர்கள் கீழ்த்தட்டில் இருக்கின்றவர்கள் தான் செய்யக்கூடிய நிலை வரும். அதற்கு ஒரு கல்வி, அதற்கு அவன் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்றாங்க. அதையே நான் முதல்வன் இவங்க இங்க கொண்டு வந்து வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நான் முதல்வன் சொல்றாங்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் எத்தகைய திறனும் அறிவும் தேவை என்று இந்த தமிழக அரசு உணர்ந்திருக்கிறதா? இதான் முதல் கேள்வி. இது
முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் கொடுத்துருங்க, இதை நான் விளக்கிடுறேன். ஏன்னா முக்கியமான பாயிண்ட் மாணவர்களை மிக மிக பாதிக்கும். காரணம் என்னவென்றால் 21ஆம் நூற்றாண்டில் மனிதனுடைய உற்பத்தி, மனித உழைப்பு அனைத்தும் தொழில்நுட்ப ரீதியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் பிசிக்ஸ், மாடர்ன் சயின்ஸ், இதுவெல்லாம் தான் மனித உழைப்பை, மனித உற்பத்தியை இயக்கப் போகின்றன. இதுல மனிதனுடைய வேலைன்னு ஒண்ணு இருக்கும்னா 21ஆம் நூற்றாண்டில் இந்த 2035க்கு பிறகு நான் சொல்றேன், இப்பயே அது ஆரம்பிச்சு விட்டது. 2030, 35 நாம் இதை உணர போகின்றோம். என்னவென்றால் மனிதனுடைய வேலை என்று ஒன்று இருந்தால் உழைப்பு கீழே மனித உழைப்பு நார்மலாக இருக்கும், அதுல மாற்றம் இருக்காது. ஆனால் மனித உழைப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அறிவும் திறனும் தான் வேண்டும். அது மண் வெற்றவராக இருந்தாலும் சரி, முடி வெற்றவராக இருந்தாலும் சரி. அப்ப அவர்களுக்கெல்லாம் வெறும் ஸ்கில் மட்டும் கொடுத்து விட்டால் போதாது. ஸ்கில் இஸ் டெக்னிக்கல் பேஸ்ட். அப்ப அந்த பரந்துபட்ட அறிவையும் திறனையும், ஜட்ஜ்மெண்டல் ஸ்கில், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இந்த திறன் தான் தேவை இந்த நூற்றாண்டுக்கு. இவங்க வந்து விஸ்வகர்மா ஸ்கில்ல கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நீங்கள் கூறுவது உண்மையானால் மாநில அரசுகளுக்கு நன்றாகவே தெரியும் இது வந்து இளைஞர்களை பொறுத்தவரை ஒரு பாதகமான அம்சம் என்று. அப்படி என்றால் வெளிப்படையாக இல்லை பிடிவாதமாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பயமா இல்ல இயலாமையா? என்ன காரணம்? இதற்குள் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல இதுல இவர்கள் எனக்கு வந்து அதுல இவர்களுடைய போக்கு உள்ளுக்குள்ள என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இந்த அரசுகளிடம் இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று, இவர்கள் அவர்கள் கூறுகின்ற அந்த திட்டங்களுக்கு செவி சாய்க்கிறார்கள், அது சரி என்று நினைக்கிறார்கள். இருந்தாலும் தமிழக மக்கள், கேரள மக்கள் அதை அதிகமாக எதிர்ப்பதனால் வெளியில் அதை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு உள்ளுக்குள் அதை வேறு வடிவங்களில் அதை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனென்றால் இப்ப நீட் எக்ஸாம் எடுத்துக்கிறோம். நீட் எக்ஸாம் வேண்டான்னு தமிழக அரசு உறுதியா இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்தது. சட்டப்படி அது கோர்ட்ல போய் நின்று அதை ஜெயிக்க முடியாது. காரணம், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட்ங்கிறது சட்டமா இருக்கிறதுனால அந்த சட்ட திருத்தம் வராத வரையில நீட் எக்ஸாமினேஷனை ஒழிக்க முடியாது. அதனால இவங்க தமிழக அரசு திணறிக்கிட்டு இருக்கு. அது நியாயமானது, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அதுல நியாயமா போராடிட்டு இருக்கவங்க ஏன் மற்றதுல போராட முன் வரவில்லை? அதே போராட்டத்திற்கு நீட்டுக்கு குழு போட்டாங்க, அறிக்கையை நாங்கள்லாம் சேர்ந்துதான், நான் தான் அதுல இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் அதிகமாக உட்கார்ந்து வேலை பார்த்தோம், அந்த ரிப்போர்ட்டை எழுதினோம். அதை வைத்து சட்டம் ஏற்றினார்கள். பிரசிடென்ட் அசென்ட்டுக்கு போனாங்க. இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் கேஸ் வழியா போகல. ஆனால் அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறார்களே, அது போன்ற அனைத்து முயற்சிகளையும் மற்ற பிற்போக்கு கல்வி திட்டங்களை வந்து மத்திய அரசு கொல்லைப்புறமாகவும் நேரடியாகவும் அவங்க செயல்பாட்டுக்கு வரும்போது ஏன் எதிர்க்கவில்லை? ஏதாவது ஒரு சிம்டம் சொல்லுங்க. இந்த இல்லம் தேடி கல்வி என்பது என்ஜிஓசி, வெளியில இருக்கிறவன், ஒரு ஆசிரியர் திறன் இல்லாதவர்கள், ஆசிரியர் பயிற்சி பெறாதவர்கள் போய் மாணவர்களுக்கு போய் பாடம் நடத்துறாங்க ஈவினிங்னா, அது அது எப்படி கல்வி? நீங்க இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் எத்தனை ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, உயர்கல்வியிலும் பள்ளி கல்வியிலும். நீங்க அந்த இடங்களை நிரப்பி மாணவர்களை அங்கேயே உட்காந்து சொல்லிக் கொடுங்க. எதற்கு ஒரு ஸ்கூல் வச்சிருக்கோம்? எதற்கு எஜுகேஷனல் இன்புட்னு சொல்றோம்? ஸ்கூலு, டாய்லெட்டு, லேபரேட்டரி, ஆசிரியர், தரமான ஆசிரியர், எல்லாம் எஜுகேஷனல் இன்புட்னு பேரு. அந்த இன்புட்ல காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அனைத்து மாணவர்களுக்கும். அதை நீங்க பள்ளியில செஞ்சுட்டா கல்வி அவன் இடத்துக்கு போறான். இதுக்கு இடையில நீங்க 1,50,000 ஆசிரியர்கள் யாரோ ரோட்ல போறவங்க ஒன்றும் தெரியாதவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு இல்லம் தேடி கல்வின்னு கொண்டு வரீங்க. அதுல எத்தனை RSS காரன் வருவான், எவ்வளவு இந்துத்துவவாதி வருவான், எவ்வளவு தீவிரவாதிகள் அதுல வந்து மாணவர்களை குழப்புவான்? அதற்கு ஏதாவது செக்லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. ஏதாவது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கா? இல்லையே. அப்ப இது எல்லாமே நீங்க ஒரு வகையில வந்து அவரும் அதான் சொல்றாரு. தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாரு? லோக்கல் சாம்பியன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. படிச்சு பார்த்தா தெரியும். லோக்கல் சாம்பியன்னா யாருன்னா, ஊர்ல யாராவது படிச்சவங்க, அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்திக்கலான்ட்டு. அப்ப அதை வேலைதான் நீங்களும் செய்யறீங்க. அப்ப இது மாதிரி லூஸ் ஃபார்மேட்ல வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட நாட்டுல நாம கல்வியை வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இன்னும் வெரி ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்டு மானிட்டர்டு மேனர் கல்வியை வந்து சரியாக நாம் பராமரிக்கணும். அப்படிப்பட்ட போக்கு வந்து தமிழக அரசு செய்யலையே. நீங்க அந்த குழுவில இருந்து வெளியேறிட்டீங்க. மாநில கல்விக் கொள்கை என்று ஒன்று வேண்டும் என்று அவர்கள் வடிவமைக்கிறார்கள். இன்னும் அதையும் அவர்கள் வெளியிடவில்லை. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, அங்க தேசிய கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்டால்தான் இங்க நிதி வரும் என்ற ஒரு செய்தியும் கூடவே வருகிறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையில மாநில அரசின் நோக்கம் வந்து
அவங்க வேறு வகையில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க கடைசியா ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும் இல்லையா? கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்கு. அதனாலதான் மத்திய அரசு வந்து இந்த அளவுக்கு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. உண்மையில மாநில அரசின் எல்லை என்ன? எது வரைக்கும் அவங்க போராடலாம்? மாநில அரசு அந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. அது மாநில அரசு இதை செய்யவில்லை என்றால் மாநில அரசுக்கு அவர்கள் நிதியை கொடுப்பதில்லை. உண்மைதான். நீ இந்த பணத்தை நீ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல நீ போடு, உனக்கு நான் பணம் தரேங்கிறான். நீ இந்த திட்டத்தை இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்லாம் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, உனக்கு உயர்கல்விக்கு நான் பணம் தரேன்றான். இவன் யாரு பணம் தருவதற்கு? ஒன்று, அது நமக்கு பேசிக்கலாம். சட்டப்படி இது சரியா தவறா என்பதை ஏன் மாநில அரசு இதை வந்து கோர்ட்ல கையாளல? இதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஏனென்றால் ஒரு கண்டிஷன்ஸ், நீங்க வந்து சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, தேசிய அரசு மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது, சட்டத்துல இடமே இல்லை. யாராவது ஒரு ஜட்ஜஸ் ஏதாவது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வெவ்வேறு கேஸ்ல வந்து எதையாவது சொல்லியிருக்கலாம். ஆனாலும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் முக்கியம் அல்ல, நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தான் முக்கியம். சென்ட்ரல் லிஸ்ட் என்ன சொல்லுது? ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி. இதுலதான் மத்திய அரசு ஈடுபடலாம், டு மெயின்டைன் தி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனை நடத்துவது, உருவாக்குவது, அதை நடத்துவது அனைத்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு தான் ஸ்டேட் லிஸ்ட்ல சொல்லுது. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருவரும் சேர்ந்து இவர்கள் எங்கெங்கெல்லாம் விட்டு கொடுத்து எங்கெங்கெல்லாம் ஒருவர் ஆலோசனை செய்து தரமான கல்வியை உருவாக்குவது என்பதுதான் கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ன்ற இடத்துல இந்த மத்திய அரசு வந்து விட்டது என்ற ஒரே காரணத்தினால் மத்திய அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருப்பது என்பது சட்டத்துல இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு அவர் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து, அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் செட்டிங், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்து, இதை நீ செய்தால் உனக்கு உண்டு, பணம் உண்டு, இல்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் இது வந்து வயலேஷன் இல்லையா? இது வந்து ஒரு மிரட்டல் இல்லையா? அது வந்து இது எப்படி வந்து இது ஒரு 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 சட்டத்தின் உட்பட்டு நடக்கின்ற விஷயமா இருக்கும். இதை எதிர்த்து ஏன் கவர்மெண்ட் போகல? அப்போ ஒரு காலேஜுக்கு, ஒரு யூனிவர்சிட்டிக்கு அக்ரெடிடேஷன் சிஸ்டம் வச்சிருக்கான். அந்த அக்ரெடிடேஷன் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நேஷனல் அக்ரெடிடேஷன் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த அக்ரெடிடேஷன் சிஸ்டம் படி தான் எல்லா யூனிவர்சிட்டியும் நடக்குது. அதன்படி குவாலிட்டியா நடக்க போகுது. நீ ஏன் இடையில கரிக்குலத்துல வந்து போடுற? நீ ஏன் வந்து பாடத்திட்டத்துல வந்து உட்காந்து பாக்குற? நீ ஏன் ஆசிரியர் அப்பாயின்மெண்ட்ல வந்து போகிற? நீ விழுமியங்கள், தேசிய விழுமியங்கள்னு சொல்லி நீ ஏன் வந்து பாடத்திட்டத்துல உன்னுடைய மூக்க நுழைக்கிறீங்க? அது யூனிவர்சிட்டியினுடைய வேலை தானே? அது மாநில அரசினுடைய வேலை தானே? அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாடத்திட்டங்கள் கொண்டு வர வேண்டியது பள்ளி கல்வியில மாநில அரசினுடைய வேலை தானே? உனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? ஹூ யூ ஆர்? நீ வந்து நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னு 600 பக்கம் ஸ்கூல் எஜுகேஷன் போட்டு வச்சிருக்க. அதுல வந்து பிரமாண சாத்திரம், தர்ஷன சாத்திரம், பஞ்சகோஷா, விஷ்ணு இது அந்த நிஷ்கம கர்மா அப்படின்னு சொல்லி எல்லா வேதிக்கு அந்த லிட்ரேச்சர் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அதன்படிதான் பாடம் நடத்தணும், அதன்படிதான் பெடகாஜி டீச்சிங் லேர்னிங் மெத்தடே பண்ணணும், அதன்படிதான் குழந்தை வளர்க்கணும். 3 வயசுல இருந்து 8 வயது வரைக்கும் பஞ்சகோஷா வச்சுதான் குழந்தை நடத்தணும்னு சொல்றதுக்கு ஹூ யூ ஆர்? ஏனென்றால் கல்ச்சுரலி வி ஆர் வேரிட், வி ஹேவ் டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு மாநிலத்திற்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, நிலைமைகள் இருக்கு. அந்த நிலைமைகள் அங்க இருக்கிற லோக்கல் கண்டிஷன்ஸை வச்சுதான் அந்த மாநில அரசு கல்வி திட்டத்தை போடுறாங்க. அதுல வந்து மத்திய அரசுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ மத்திய அரசு இதை சென்ட்ரலைஸ் பண்ணி இதெல்லாம் செய்து விட்டு, நீ செய்தால் உனக்கு நான் பணம் தருவேன், நீ செய்யவில்லை என்றால் பணம் தர மாட்டேன்னா மிரட்டல் வேலை. இதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்க்கல? எங்கேயாவது யாராவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து மந்திரிகளோ யாராவது அறிக்கை விட்டுருக்காங்களா? ஒண்ணுமே இல்லையே. எங்க இருக்காங்க திங்க் டேங்க்? எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு திங்க் டேங்கே கிடையாதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் யாரும் இங்க சிந்திப்பதற்கு ஆள் கிடையாது. ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா இருக்காங்க. காவி மாடல் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அஜெண்டா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க தமிழகத்தை பார்த்தா அவங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாடலாக இருந்தாலும் இது மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சாதக பாதகங்கள் அப்படின்றது தான் நான் கடைசியா உங்கள்ட்ட கேட்டு விரும்புறேன். நீங்க கல்வி தரத்தை உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி கல்வியாளர்கள் எல்லாமே வந்து பாடத்திட்டத்தை வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய பாடங்களை வந்து மாணவர்களுக்கு சேர்க்கிறாங்க. இதனால் பயன் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்பதை விட மாணவர்களின் அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க சொல்லுங்க, எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம்? கல்வியாளர்கள் நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? அதாவது எதை நோக்கி மாணவர்கள் தயார் செய்யப்படுகிறார்கள் என்றால், மாணவர்கள் ஒரு குறுகிய பாதையில் ஒரு சில வேலைகளுக்காகவும், ஜாப்னு சொல்றோம், ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவும்,
ஒரு சில மார்க்கெட் சந்தைகளுக்காகவும் மாணவர்கள் அத்தகைய திறனை மட்டும் பெற்றிருந்தால் போதும் என்ற நோக்கில் தயார் செய்யப்படுகிறார்கள். அதற்கு சந்தையும் அரசும் இந்த உயர்தட்டு மக்கள் அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு இப்படித்தான் கல்வி இருக்கணும், இப்படித்தான் சிலபஸ் இருக்கணும், இப்படித்தான் கரிக்குலம் இருக்கணும், இது இருக்கணும் என்று பாடத்திட்டங்களில் கை வைக்கிறார்கள். ஆக இது மாணவரை எதிர்காலத்தில் ஒரு மாணவர்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டு சந்திக்கின்ற சவால்கள் ஒரு கணமும் இந்த மனித உற்பத்தி ஹியூமன் ப்ரொடக்ஷன்ங்கிறது மாறுபாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதற்கு தேவையான அறிவும் திறனும் புதிய அறிவும் புதிய கம்பீட்டன்ஸ் இப்ப இது எல்லாமே மாணவர்களுக்கு அப்டேட் பண்ணணும். அதற்கு உண்டான திறனை தான் அறிவை தான் நம்ம கொடுக்கணுமே ஒழிய இவர்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஒரு வேலைக்கு தயார்படுத்துவது என்றால் 21ஆம் நூற்றாண்டுல ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இப்ப இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த மாநில அரசுகள் அவர்களும் அதே சிந்தனையில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இல்லை. ஏதோ 1-2 இந்த இருமொழி கொள்கை மாநில உரிமைன்னு பேசிட்டு இருக்காங்களோ ஒழிய அதை விட்டுட்டு மீதி எதை பார்த்தாலும் பிலாசபிக்கலா தத்துவார்த்த ரீதியாக மாணவர்கள் கல்வி தத்துவத்திற்கு அந்த அடிப்படையில் மாணவர்கள் தயார் செய்யப்படுவது இல்லை. இதை நோக்கிதான் அரசு சென்று கொண்டிருக்கிறது. அதற்குண்டான தீர்வு நீங்க கல்வி கொள்கை கேட்டீங்க. கல்விக் கொள்கை மாநில அரசு தேசிய அரசினுடைய கல்விக் கொள்கை வேண்டாம், அது மாநிலத்திற்கானது கிடையாது அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. அந்த கல்விக் கொள்கை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுல தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கை. தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கை என்றால் தமிழ்நாட்டிற்கான தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கை. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிலைமைகள், கண்டிஷன்ஸ், சமூக நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள், பொருளாதார வளர்ச்சி, மனித வளர்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஃப்ளோரா ஃபானா, இங்க இருக்கின்ற மினரல்ஸ், இருக்கின்ற நிலவளம், இயற்கை வளம் அனைத்தையும் கை கொண்டு இதை பயன்படுத்த போகின்ற எதிர்கால மாணவர்களை எத்தகைய அறிவையும் திறனையும் கொண்டு இவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்விக் கொள்கை இருக்க வேண்டுமே ஒழிய மாநில ஒன்றிய அரசு ஒண்ணு சொல்றாங்கிறது அல்லது வேற ஏதோ ஒரு காரணங்களாக இந்த மார்க்கெட் சந்தைகள் சொல்லுது, கார்பரேட் பாடி சொல்லுது எனக்கு இப்படிதான் மாணவர்கள் வேணுங்கிறதுக்காகவோ இருக்கக்கூடாது. அதற்கான கல்விக் கொள்கை தமிழக அரசு வகுக்க வேண்டும். ஒருவேளை தமிழக அரசு அந்த அறிக்கையை வெளியிட்டால் இது கொண்டதாக இருந்தால் அது தமிழ்நாட்டு மக்களை கரை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது தமிழ்நாட்டிற்கு எதிரானது. அதை நாம் முற்றிலும் மறுத்தாக வேண்டும். சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு உறுதியாக அவர்களுடைய மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? அவங்க என்ன கல்விக் கொள்கையை எழுதியிருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே. அது வெளியில வந்தாதானே அது எங்க அமல்படுத்துறாங்க பண்ணல, இல்ல அதை அமல்படுத்துறதுக்கு உண்டான அதுல தரம் இருக்கிறதா, அது நம் நாட்டிற்கானதாக நம் தமிழ்நாட்டிற்கானதாக இருக்கிறதான்னு சொல்ல முடியும். அது வெளியிடவில்லை. அது வெளியில் வந்தால் தெரியலாம். அதுல என்ன இருக்குன்னு தெரியாம இதை எப்படி செய்வார்கள் என்று பேசுவது சரியாக இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். இல்ல, பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல குழந்தைகள் என்று வரும்பொழுதோ சிறுவர்கள் என்று வரும்பொழுதோ அவர்களுக்கு தான் ஒரு முன்னுரிமை இருக்கும். ஆனா கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு சுமையை இந்த குழந்தைகள் மேலும் இளைஞர்கள் மேலும் போட வேண்டுமோ அந்த அளவுக்கு சுமைகளை சுமத்தி கொண்டிருக்கிறோம். இதை கல்வியாளர்கள் இல்ல மாநில ஒன்றிய அரசுகள் எல்லாம் மனதில் வைத்திருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க எதுவும் மனசுல வச்சிருக்கிற மாதிரி நான் நினைக்கலைங்க. ஏன்னா நான் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்ப நான் அமெரிக்காவில் பேராசிரியராக இருந்திருக்கேன், வெளிநாட்டில் நான் மாணவனாகவும் இருந்திருக்கேன், இங்கிலாந்துல படிச்சிருக்கேன், இந்தியாவிலையும் படிச்சிருக்கேன். என்னால கம்பேர் பண்ண முடியுது அந்த என்ன இருக்குது இந்த போன்ற நாடுகளில் என்று. அதுல என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு ஒரு மாணவன் ஒரு ஒரு படிப்பை படிக்கிறான், ஒரு பிஎஸ்சி ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த எக்கனாமிக்ஸ் படிப்பதற்கு உண்டான அறிவையும் திறனையும் இவன் இந்த 3 வருடங்களுக்குள் பெற்றுவிட வேண்டும். அது இன்னது அப்படின்னு வகுத்துக்கிறாங்க. அதற்காக அந்த இலக்கை நோக்கி இன்னென்ன பாடத்திட்டங்கள் இருந்தால் போதும், இத்தகைய அறிவும் சிந்தனையும் இருந்தால் போதும்னு அதை மட்டும் கொடுத்து வளர்த்து விட்டுறாங்க. இன்னும் ஒரு ஹோலிஸ்டிக் இதுல ஃப்ரேம் ஒர்க்ல தான், வெறும் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் லிபரல் ஆர்ட்ஸ் இருக்கும், எல்லாவற்றையும் கலப்படமாக ஒரு ஹோலிஸ்டிக்காக பரந்துபட்ட நிலையில் ஒரு மாணவன் பொருளாதார நிபுணராக உருவாக்கப்படுகிறான் 3 வருஷத்துல. அப்ப அது போன்று இங்க இல்லை. இங்க பள்ளி கல்வி எப்படி இருக்குன்னு சொன்னால், இங்க நீட் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ண முடியலையா, அப்ப நீட்டை பாஸ்
பண்றதுக்கு இங்க என்னென்னலாம் வந்து நம்ம மாணவர்களுக்கு பாட சுமை ஏற்றணுமோ அதெல்லாம் பாடத்திட்டத்துல போடு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அதிகம் மூட்டை தூக்கிட்டு இருக்கான். அதுல அடிஷ்னலா இதை போடுவாங்க. ஜேஇ பரீட்சை எழுதி நம்ம மாணவர்கள் பாஸ் பண்ண இல்லையா, அப்ப அதனுடைய மேக்ஸ், அதனுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுத்தையும் இதுல போட்டு திணி, இது என்ன அதிகமாக்கு அப்படின்னு சொன்னால் அதிகமான சுமைகளை பாடத்திட்டங்களில் கொண்டாந்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டம் அப்படிதாங்க இருக்கு, மிக சுமையானது. இதை வந்து ஒரு மாணவன் படிச்சுன்னா அவன் வந்து உயிரே விட்டுடுவான். அப்படிப்பட்ட சுமைகளை நிறைய போட்டு திணிச்சு அவனை என்னமோ ஒரு வெசல் மாதிரி அதுல போட்டு திணிக்கிற மாதிரி போட்டு உருவாக்குவதனாலதான் கல்வி கெட்டு போகின்றது. சரி, இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர்கள் கல்வி கற்க தொடங்கினால், நீங்க சொல்றீங்க அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட குருகுல கல்வி போலதான்னு. மாணவர்கள் என்ன ஆவார்கள்? நம்ம ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து படித்து வெளிநாடுகளில் அறிவார்ந்த வேலைகளுக்கெல்லாம் போய் கொண்டிருந்தோம். இந்த கல்வி திட்டம் யாரை உருவாக்கும்? என்னவா ஆவாங்க இளைஞர்கள்? இப்போ இந்த கல்வி திட்டம் நான் முன்பே சொன்ன பிரமாண சாத்திரம், தர்ஷன சாத்திரம் அப்படின்னு சொல்லி டீச்சிங் லேர்னிங் மெத்தட் எல்லாம் குருகுல மாடல்ல கொண்டு வராங்க. அப்ப இது என்ன ஆகும்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்கிறத தேசிய கல்விக் கொள்கை பேசுது. நாட்டில் உள்ள எல்லா கல்வியாளர்களும் பேசுறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படி என்றால் உய்ய சிந்தனை, அல்லது இவங்கெல்லாம் ஒரு சில பேர் விமர்சன பூர்வ சிந்தனை வேணும் அப்படின்ட்டு. அப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் அ மஸ்ட். வி டோன்ட் டிஸ்அக்ரி. அப்ப இதுல வந்து நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அதை அளிப்பதற்கு மாணவனுக்கு சுதந்திரம் இருக்கணும். அங்கே மாணவர்கள் மத்தியில ஒரு டெமோக்ரஸி இருக்கணும், சனநாயக பூர்வமான ஒரு கற்றல் இருக்கணும். அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கிடையே ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங், கோஆபரேட்டிவ் லேர்னிங், அதுலதான் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவ பரிமாற்றங்கள். மாணவர்கள் பல பின்புலங்களிலிருந்து வருகிறார்கள், சமூக பின்புலங்கள், அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். கொலாபரேட்டட் லேர்னிங், கோஆபரேட்டிவ் லேர்னிங்னு சொல்ற ஹையர் ஆர்டர் லேர்னிங் மெத்தட்ஸ்ல. அப்ப அதன் மூலமாக ஒரு ஒரு அறிவு டைவர்ஸ் பூல் உள்ளுக்குள்ள போகும் பொழுது அதில் உள்ள சாதக பாதகங்களை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அதை புரிந்து கொண்ட விதத்தில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அறிவை. அதான் ரிஃப்ளெக்ஷன் சொல்றது. அப்ப இது போன்று செய்வது, இதுல மாணவனை ஈடுபடுத்துவது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ல அவனுக்கு கொடுத்துரும். ஆனால் இதை இவர்கள் இந்த தர்ஷன சாத்திரம், பிரமாண சாத்திரம், இன்னும் இந்த பஞ்சகோஷா, இன்னும் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க், நான் சொல்றேன் டெல்லியில உள்ளதான் நீ அங்க செய்யணும்னு சொன்னால், இங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு டெல்லியில இருந்து இயக்கிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுவார்கள், எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க? ரிஃப்ளெக்ஷன் இஸ் த மேஜர் பெடகாஜிக்கல் மெத்தட். ஹவு டு என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் their own knowledge. அப்போ அவர்கள் பிரதிபலிக்கணும், அறிவை உள்வாங்கி அறிவை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும். அப்ப அந்த பிரதிபலிப்புங்கிறது ரிஃப்ளெக்ஷன், அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங்கினுடைய வெளிப்பாடு. அப்ப அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கே வாய்ப்பு இல்லாம எல்லாம் நான் கொடுத்துருவேன், கேள்வியை நான் கொடுப்பேன், பாடத்திட்டத்தை நான் கொடுப்பேன், நீ லோக்கலா எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது, உன்னுடைய சோசியல் பேக்ரவுண்ட், எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எதுவுமே உள்ளுக்குள்ள வரக்கூடாது. இதுவெல்லாம் இல்லாம ஒரு மாணவன் வந்து ஒரு கட்டுப்பேட்டித்தனமாக அவன் வந்து ஒரு கால்நடை போன்று நடத்தப்படும் பொழுது எப்படி அவன் சிந்தனையை உள்வாங்கி வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவான், வெளிப்படுத்துவான்? அப்படிங்கும் பொழுது இது என்ன செய்ய போகுது என்றால், இந்தியாவில் ஒரு டெட் வெயிட், இந்த இளைஞர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் ஒரு சுமையாக, எந்த ஒரு பயனும் அற்ற ஒரு சுமை, ஒரு இன்னட் மெட்டீரியல், கல்லு மண்ணு மாதிரி உருவாக்கிட்டு இருக்கோம் மாணவர்களை. நல்ல அறிவு சார்ந்த நிறைய அதாவது ஒரு ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைய அதாவது ஆர்வத்தையும் தாங்கி நிற்கின்ற கோடான கோடி கணக்கான மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆக போறான்னா, இந்த கல்வி திட்டமாக மூலமாக கல்லு மண்ணு மாதிரி சிந்திக்க தெரியாதவனாக உருவாக்கி விடுவான். நான் எச்சரிக்கின்றேன் மாநில அரசையும் ஒன்றிய அரசையும், நாளைக்கு அவன் தீவிரவாதி ஆயிடுவான், வேலை கிடைக்க போறது இல்லை. ஏனென்றால் சிந்திக்க தெரியாதவனாகவே வளர்ந்து வருகிறான். நீங்க அவன் என்ன பண்றீங்க, நான் முடி வெட்டுற வேலைக்கு உனக்கு விஸ்வகர்மா போடுறேன், உனக்கு கொத்தனார் வேலைக்கு நான் கத்துக் கொடுக்குறேன், லோனும் 3 லட்சம் தரேன், அதை நீ திரும்ப அப்புறமா கட்டு, அது கூட இலவசம் கிடையாது, அப்புறமா நீ திரும்ப கட்டு, இதெல்லாம் சொல்லி அவனை மேல மேல ஊக்கப்படுத்தி அவனை டிராப் அவுட் பண்றது. இப்ப போன வாரம் 2024 யூஜிசி ரெகுலேஷன் வெளியிட்டிருக்காங்க. யூஜிசி ரெகுலேஷன்ல தேசிய கல்விக் கொள்கையில சொன்னதை இன்னைக்கு ரெகுலேஷனா மாத்திட்டான். இன்னைக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டிப்புலேட், ஒரு 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 சிஸ்டம், யூ மஸ்ட் டூ இட்னு கொண்டு வந்துட்டான். அப்ப அதுல என்ன போடுறான், மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்னு சொல்றான். எத்தனை முறை உள்ளுக்குள்ளனாலும் வரலாம்,
எத்தனை முறை வெளியில இருந்தாலும் நீ போகலான்னா, அப்ப அவன் நீ 4 வருட படிப்பை நீ 2 வருஷத்துல முடிச்சு போனா உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற, ஒரு டிப்ளமாவோ இல்ல ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் சர்டிபிகேட் தரேன், அதை வச்சு நீ பொழைச்சிக்கோன்னா, இவன் சர்டிபிகேட்டை எவன் கேட்டான்? இதா பாருங்க, இன்னொன்னு மட்டும் சொல்றேன், அனைவருக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். இனி இது போன்ற ஒரு சர்டிபிகேட், ஒரு டாக்குமெண்ட், ஏதோ ஒரு சர்டிபிகேட் டிகிரின்னு வச்சுக்கிட்டு நாக்கு வழிக்கிறது கூட பயன்படாது. ஃபெயிலானா கூட பரவாயில்லை, அறிவும் திறனும் இருந்தால் அவனை நான் எக்ஸிக்யூட்டிவா மேனேஜிங் டைரக்டரா போடுறன்ற நிலைக்கு இன்னைக்கு கார்பரேட்லாம் போயிடுச்சு. இந்த உலக உற்பத்திங்கிறது அந்த டைமென்ஷன்ல போயிடுச்சு. உங்க டிகிரி எல்லாம் யாரும் வந்து பார்க்க போறது இல்லை. ஹூ கேர்ஸ் அபவுட் யுவர் டிகிரி சர்டிபிகேட்? நீ 1 வருஷத்துல ஒரு சர்டிபிகேட் தருவோம், 1 வருஷத்துல நின்னா 2 வருஷத்துல ஒரு டிகிரி சர்டிபிகேட் தருவா, 2 வருஷத்துல நின்னா நீ இதை வச்சு நீ வேலைக்கு போலான்னா ஹூ கேர்ஸ் அபவுட் இட்? 12வது படிக்கிற மாணவன் இன்னைக்கு ஒரு சில கம்பெனில 2 கோடி 1 கோடி ஆனுவல் சம்பளம், மாச சம்பளம் பெறுகிறான். எப்படி பெறுகிறான்? கோடிங்ல அவனே திறமை ஆகுறான், கம்ப்யூட்டிங்ல அவனே கத்துக்கிறான், எந்த ஆசிரியரும் சொல்லி கொடுக்கல, அவன் வேலைக்கு போறான் டிகிரி இல்லாமலேயே. அப்ப நீங்க வந்து நான் டிகிரி பாதியிலேயே அவனை நிறுத்தி 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 விஸ்வகர்மா வேலைக்கே நீ போ, மேல இருக்கிற 5% மக்கள், மேல இருக்கிற எல்லா கிரீமி ஜாப்ஸ் கேரியர்லாம் எடுத்துக்குவாங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அப்ப இது போன்று மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் கொண்டு வந்துட்டாங்க. அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், அதாவது 40% வந்து நீ வெளியில எந்த ஊர்லனாலும், எந்த உருப்படாத காலேஜ், எந்த ஒரு யூஸ்லெஸ் இன்ஸ்டிடியூஷன்னாலும் நீ படிச்சுட்டு வா, உனக்கு டிகிரி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதை கூட டெல்லியில உள்ளவன் உட்காந்துக்கிட்டு தான் அதை வெரிஃபை பண்ணி சர்டிஃபை பண்ணிட்டு இருப்பான், இவர் படிச்சுட்டாரா இல்லையா. நீ எந்த யூனிவர்சிட்டியும் செய்ய போறது இல்லை. அப்ப யூனிவர்சிட்டிக்கு இதுல என்ன அட்டானமி இருக்கு? அதே மாதிரி நீ எந்த 12th எந்த படிப்புனாலும் படிச்சுக்க, நீ எந்த டிகிரினாலும். இப்போ ஒருத்தன் காமர்ஸ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, +2ல அவன் MBBS போய் சேரலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது என்னங்க இது? அப்ப எப்படி சேரணுமா? நீ காமர்ஸ் படிச்சுக்க, நீ வரலாறு புவியியல் படிச்சுக்க, நீ மேக்ஸ் பயாலஜி எதுவுமே தெரிய வேண்டாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எதுவும் தெரிய வேண்டாம், நீ போய் மெடிக்கல் படிங்கிறான். எப்படி படிக்கலாமா? நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் நீ எழுதிவிட்டீங்கன்னா நீ போய் மெடிக்கல் படிச்சுக்கோ. நீ 12 வருடமாவா படிச்ச பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எதுவுமே எனக்கு தேவையில்லைங்கிறான். அப்ப இவன் எப்படி போய் இதை படிச்சுட்டு போறவனே அங்க போய் திணறான். இவனுக்கு அங்க போய் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தெரியாம எப்படிங்க மெடிக்கல் படிப்பான்? இவன் நீட் வைக்கிறான் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம். இதை வந்து எந்த ஒரு முட்டாளும் முதல் ரேங்க் எடுக்க முடியும், அப்படிதான் எடுத்திருக்காங்க. அதாவது +2ல ஃபெயில் ஆன ஒரு பொண்ணு ஸ்டேட் இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது. அப்ப வாட் டஸ் இட் இண்டிகேட்? ஒன்லி டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ஸ். அவன் கொடுக்கறது அதுதான். கோட்டால ட்ரைனிங் கொடுக்குறான், கேரளாவில் ட்ரைனிங், கோட்டாயத்தில் ட்ரைனிங் கொடுக்குறான். இவன் எல்லாம் என்ன செய்யறான்னா 1 வருடம் 3 வருடம் உட்கார வச்சு அவனை இந்த 7-8 வருட பரீட்சை அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவனுக்கு எப்படி நீ இந்த பரீட்சையை எடுப்பது, எப்படி தயார்படுத்துவது, எப்படி எதிர்கொள்வது, எந்த அறிவுமே கிடையாதுங்க. எந்த முட்டா பைய கூட போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட முடியும். அப்போ நீ பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்காமலேயே நீ வந்து நீ MBBS சேரலான்னு ஒரு நாடு சொல்லுதுன்னா இது என்னங்க இது? இது கல்வி எது கேட்கறது கூட ஆள் இல்லை. இது ஏன் மாநில அரசு மௌனம் காக்குது? என் மாநில அரசினுடைய கல்வி அமைச்சர் என்ன செய்யறாரு? அங்கதான் வச்சிருப்பாங்களே மேதாவிகள்லாம், நிறைய அறிவாளிகளை. எந்த அரசு வந்தாலும் ஒரே அறிவாளி தான் இந்த மாநில அரசுகளுக்கு இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இந்த ஒரே பீப்புள், ஒரே செட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் சேம் சோர்ஸ், தே வில் பி தி அட்வைசர்ஸ், தே வில் பி மேக்கிங் கரிக்குலம். அது அதிமுக அரசா இருந்தாலும் சரி, திமுக அரசா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட அறிவுஜீவிகளை வச்சுக்கிட்டு தானே இந்த மாநில அரசு நடந்துகிட்டு இருக்கு. என் மாநில அரசுக்கு புரியாதா? பதில் சொல்ல வேண்டியதானே இருக்கு. என்னடா எதை படிச்சாலும் போயிட்டு BE படிக்கலாம், மெடிக்கல் படிக்கலாம்னு சொல்றீங்களே. அப்போ சரி, பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவன் வந்து போய் காமர்ஸ் படிக்க முடியுமா? அது அப்ப இது போன்று ஒரு தரமற்ற அவனுக்கு ஒரு தேவை இருக்குதுங்க. அவன் வந்து in a loose format, he wants to bring everybody into the academic system. இப்போ ஒருத்தன் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து நின்றுகிட்டு போயிட்டு அந்த இதெல்லாம் பேசினா பாருங்க, அந்த வேதிக் கலாச்சாரத்துல ஒருத்தன் பேசி அது பெரிய மகாவிஷ்ணு. அப்ப இவனை மாதிரி எல்லாருமே வர்றதுக்காக தான் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி. அவன் போயிட்டு என்ன பண்ணுவான், வேதா படிச்சுட்டு வந்திருப்பான், இல்ல யோகா படிச்சுட்டு வந்திருப்பான், அவன் போய் மெடிக்கல்ல போய் சேருவாங்க. இது நடக்கும். இது RSS நான் கேள்விப்படுறேன், நியூஸ்ல வருது. இந்த RSS ரெக்கமெண்டேஷன்ல போறவன் தான் IAS அதிகாரியா வந்துகிட்டு இருக்கான். அவன் பயிற்சி முகாம்ல இருந்து போறவன், அவன் நடத்துற சென்டர்ல இருந்து போறவன் தான் IAS IPS ஆபீசர் ஆகிட்டு இருக்கான் இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற IAS IPS ஆபீசர்ஸ் ஆல் ஆர் ரிஃப்ளெக்டிங் த சேம் ஐடியாலஜி.
யாரும் இங்க இருக்கிற IAS அதிகாரிகள்லாம் வந்து தமிழ்நாட்டுல யாரும் இவரு முதல்வர் சொல்றாரு திராவிட மாடல் அல்லது சமூக நீதி, இதற்காக யாரும் அங்க வேலை பார்க்கல. தேர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் த சென்டர். அது முதலமைச்சருக்கு முதல்ல தெரியணும். அப்ப இது எதுவுமே இல்லாம இவர்கள் கண்டமேனிக்கு இவர்கள் ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு சமூகம் இருக்கிறது, எதிர்கால சவால்கள் கொண்டதாக இருக்கிறது. மாணவர்களை தயார்படுத்துவது ஒன்றே ஒரு சமூகத்தை உருவாக்கும். அது கல்வி ஒன்றே செய்ய முடியும். அந்த கல்வியும் தூக்கி நீங்க விட்டு கொடுத்துட்டு நீங்க என்னமோ இது ஏதோ பொருளாதாரம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற மேட்டர் மாதிரி விட்டு கொடுத்துட்டு போனீங்க என்றால் இந்த சமூகத்தை இழந்து விடுவீர்கள். இதுவரை சம்பாதிச்சு வந்த அனைத்து ஒரு தமிழகம் கண்ட அனைத்து முன்னேற்றங்களை இந்த 50-60 ஆண்டுகளில் அனைத்தையும் இழந்து விடுவோம். இது இப்படியே தொடர்ந்து போனது என்றால், கல்வியை விட்டு கொடுத்துட்டோம் என்றால். அதனால இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரெகுலேஷன் ஒரு நாளும் அறிக்கை வருதுங்க, யூஜிசில இருந்து ஏஐசிடில இருந்து. நீங்க ஒரு வைஸ் சான்சலர் கேட்டு பாருங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பல்கலைக்கழக அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்லாம் கேட்டு பாருங்க. ஒரு நாளும் அவங்க வந்து கொடுக்குறாங்க காலையில, இதை நீ இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு நீ எனக்கு போட்டோ எடுத்து ஆதார் அனுப்புன்னு சொல்றான், வீடியோ எடுத்து ஆதார் அனுப்புன்னு சொல்றான். அப்போ ஒரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இப்ப இந்த எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்குது. நான் வந்து எல்லா ஆதாரமும் வச்சிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, தேசிய கல்விக் கொள்கையினுடைய அம்சங்கள் எல்லாம் அனைத்தும் நடக்கின்றது. அப்ப இது ஏன் நடக்குது, ஏன்டா அப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அங்க யாராவது உயர்கல்வி அமைச்சர் பேசுறாரா? இல்ல அவங்க மானிட்டர் பண்றாங்களா செக்ரட்டரிஸ்? ஒண்ணு இல்லையே. அப்ப எந்த வகையில நம்ம எந்த அரசை நம்புறது? இவங்களை நம்பி தானே நம்ம வந்து இவ்வளவு இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து ஒண்ணுத்துக்கு கூட பேச மாட்டேன்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எதுக்கவே வேண்டாம், அறிவியல் பூர்வமா சட்டப்பூர்வமாக எதை பதிவு செய்யணுமோ ஒரு அரசு பதிவு செய்தாக வேண்டும். நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்தது, அதை எதிர்த்து நான் ஒரு தனி புத்தகமே போட்டேன், ஒரு புக்கே எழுதுன அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எதிர்த்து சரியில்லைன்னு சொல்லி. நீங்க என்ன பார்வை வச்சிருக்கீங்க? மாநில அரசுக்கு நான் இப்ப இங்கே நேராக கேட்கிறேன், உங்க மூலியமா கேட்கிறேன், என்ன பார்வை நீங்க நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கீங்க? 600 பக்கம் கொண்ட நேஷனல் ஸ்கூல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்குக்கு நீங்க என்ன பார்வை ஆல்டர்னேட் வச்சிருக்கீங்க, என்ன பதில் வச்சிருக்கீங்க? எது வேணுங்கிறீங்க, எது வேணான்றீங்க? அதே மாதிரி இந்த இப்போ வந்திருக்க, இப்போ போன வாரம் வந்த இந்த 2024 யூஜிசி ரெகுலேஷன், இப்ப இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இதை மக்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க கத்துக்கிறோம். அதுல தவறு இருந்ததுன்னு நாங்க சரி பண்றோம், இல்ல நாங்க ஏத்துக்கிறோம். நிச்சயமா நம்ம இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் தான் கல்வி பிரச்சனை எந்த அளவுக்கு முக்கியமானது, நாம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது குறித்து பேசுறோம். நிறைய இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து மாநில அரசுக்கு எட்டி, இல்ல ஒன்றிய அரசை அவர்கள் என்ன மாதிரியான அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.